ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் கிளாக் HTML CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி கரண்ட் டைமிங் என்னன்றதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் ப்ளஸ் டார்க் மோடை வந்து எப்படி டாகல் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ டார்க் மோட் எப்படி இதில் டாகல் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து இந்த டார்க் மோட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு என்னென்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கிளாஸ் கொடுத்து இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த கிளாஸ் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட HTML பேஜில் வந்து நார்மலா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இது வந்து ரொம்ப சின்ன ஒரு கோடா தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட நார்மல் ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிஜிட்டல் கிளாக் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இது குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து லிங்க் டாக் யூஸ் பண்ணி CSS வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ style.css அப்படின்றது தான் நேம். அதையும் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பாடி டேக்குள்ள நம்ம ஒரே ஒரு கண்டெய்னர் எலிமெண்ட் தான் குடுக்க போறோம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல வந்து இது கூட கனெக்ட் பண்ண போறோம். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் இத மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்டின்னா, நம்மளோட டாகிள் தீம செட் பண்றதுக்கும் அண்ட் டைமர் ரன் ஆகும் இல்லையா? அது 2த்தையும் நம்ம ஒரே கண்டெய்னருக்குள்ள வந்து வைக்க போறோம். அத வந்து நம்ம div டாட் கண்டெய்னர் சாரி div டாட் கண்டெய்னர் அப்டின்ற கிளாஸ்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இதுக்குள்ள அந்த டைமிங் ஓடுது இல்லையா? அத வந்து நம்ம ஒரு H1 எலிமெண்ட்டா வச்சுக்கலாம். H1 எலிமெண்ட்டோடைய ஐடி நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, கிளாக் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இதுல தான் எனக்கு வந்து அந்த டைமிங் வந்து இருக்க போகுது இல்லையா? இந்த மாரி ஹவர்ஸ், மினிட்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் கீழ வந்து ஒரே ஒரு பட்டன். எதுக்குன்னா, டாகல் மோட் வந்து ஆன் பண்றதுக்கு. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடி அப்படின்றத வச்சுக்கலாம். அதோட நேம் வந்து நம்ம டாகல் தீம் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப பட்டன் வந்து இதுல கிரியேட் பண்ணியாச்சு. பட்டனோட நேம் வந்து டாகிள் டார்க் மோட் அப்படின்றது வந்து இருக்கட்டும். ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த பட்டனும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு. பிளஸ் இந்த கண்டெய்னர் டைமர் ஓடுறதுக்கும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஜஸ்ட் இந்த கண்டெய்னர் இது வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் டைம் கிடையாது. இது வந்து டைனமிக்கா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிருவோம். ஓகே. இப்ப இந்த கண்டெய்னருக்கு வெளியில நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஸ்கிரிப்ட்ட வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கிரிப்ட்ல வந்து src நேம் வந்து script.js அப்படின்றத குடுத்துருவோம். இப்ப இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதுல CSSல போயிட்டு நம்மளுடைய ஸ்டைல்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணிருவோம். இதுல ஒரு புது கான்செப்ட். அது என்னன்னா, ரூட் அதாவது நம்ம வேரியபிள்ஸ் இப்ப எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி CSSலயும் நம்ம கலர்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து வேரியபிள்ஸ வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோலன் அதுக்கப்புறமா ரூட் அப்படின்றத குடுத்துட்டு, இந்த மாரி கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம வேரியபிள்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி டபுள் ஹைஃபன் குடுத்துட்டு, நீங்க என்ன இது வேணாலும், என்ன வேரியபிள் நேம் வேணாலும் இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். இப்ப நான் பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்றது வந்து குடுத்துருக்கேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் கலர் வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நார்மல் இது வந்து பேக்கிரவுண்ட் கலர். கலர வந்து இந்த மாரி குடுத்துறலாம். ஓகே. ஸோ இது வந்து பேக்கிரவுண்ட் கலர். அடுத்தது அதே மாரி டெக்ஸ்ட்டோட கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர் அப்படின்றதுல இந்த மாரி பிளாக் கலர் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பட்டன் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஓகே. பட்டன் கலர் இதே மாரி குடுத்துட்டு, அதுவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளாக் கலரே வச்சுக்கலாம். மேல இருக்குது இல்லையா? இதையே வந்து நம்ம இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து பட்டன்ல டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த கலர வந்து குடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாரி என்னென்ன வேரியபிள் வேணுமோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா இப்ப நம்ம ஒரு வெப்சைட் நம்ம ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்றோம் அப்டின்னா, அதுல வந்து சேம் கலர்ஸ் தான் வந்து நம்ம மறுபடியும் ஒரு செக்ஷனுக்கும் ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அது ஒரு மாரி ரேண்டமா இருக்கும். அண்ட் அது ப்ரொஃபஷனலா வந்து இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா கலர்ஸும் இப்போ ஒரு ஹெட்டிங் இருக்கு ஒரு வெப்சைட்லனா, அதுக்கு நம்ம ஒரே ஷேட் இருக்க ஒரே கலர் தான் வந்து யூஸ் பண்ணணும். டிஃபரெண்ட் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது பார்க்க நீட்டா இருக்காது. அப்ப அந்த மாதிரியான கேஸஸ்ல நம்ம ஒரு டைமும் போய் அந்த ஒரு இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங்க்கு நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டைல் குடுத்துருக்கேன் H1க்கு அப்டின்னா, நான் அடுத்த இன்னொரு H1 யூஸ் பண்றேன். அதுக்கு நான் வேற கிளாஸ் குடுத்துருக்கேன்.
இல்ல நான் ஓகே. ஒரு வேள சேம் கிளாஸ் குடுத்தோம்னா, அதே ஸ்டைல் அப்ளை ஆகும். பட் ஆனா, எனக்கு இதே கலர் ஹெட்டிங் இல்லாம வேற பேராகிராஃப்க்கு வந்து அப்ளை ஆகணும் அப்டின்றப்போ, அந்த கலர போய் தேடி கண்டுபிடிச்சு காப்பி பண்ணி போடுறதுக்கு நம்ம இந்த மாரி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு, கலர்ஸ் அதுல ஸ்டோர் பண்ணி, இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்டின்றதையும் பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பாடி அப்டின்றதுக்குள்ள, எப்பவுமே இதுக்கு ஒரு டிஃபால்ட் மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ, இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் மார்ஜின் அண்ட் பேடிங் இருக்கு. இத அது வந்து மோஸ்ட்டா மார்ஜினா இருக்கும். ஸோ, மார்ஜின் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த மாரி 0 அப்படின்றத வச்சுப்போம். பிளஸ் அதே மாரி நம்ம பேடிங் அப்படின்றதையும் 0வா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மார்ஜின் இருந்துச்சு இல்லையா? இது வந்து ரிமூவ் ஆயிருச்சு இந்த லெஃப்ட்ல. ஓகே. இப்ப அடுத்தது வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலில போயிட்டு, ஆ சான்ஸ் செரிஃப் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா வரும். அப்படி இல்லன்னா, இத வந்து யூஸ் பண்ணலாம். செகோ யுஐ அப்படின்றது. இல்லன்னா வந்து டிஃபால்ட்டா சான்ஸ் செரிஃப் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. இதுதான் வந்து நம்மளோட ஃபாண்ட். அடுத்தது பேக்கிரவுண்ட் கலர். இப்ப பேக்கிரவுண்ட் கலருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒயிட் கலர் வந்து குடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த மாரி ஒரு வேரியபிள நம்ம வந்து ஒரு கலரா யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து வேர் அப்படின்றத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத வந்து நம்ம குடுப்போம். ஸோ, இங்கே வந்து வருது இல்லையா? இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. பிஜி கலர், பட்டன் கலர் இது எல்லாமே. இதுல நம்மளுக்கு என்ன வேணும்னா, பிஜி கலர், பேக்கிரவுண்ட் கலர். இத வந்து குடுத்துட்டோம்னா, இது செட் ஆயிரும். அடுத்தது வந்து கலர் அப்படின்றது. இது ஆக்சுவலி நம்மளோட ஃபாண்டோட கலர். நம்மளுக்கு அதுக்கு டெக்ஸ்ட் கலர் அப்படின்றது வந்து குடுக்கணும் இல்லையா? ஸோ, அவ்வளோதான். டெக்ஸ்ட்டோட கலரும் வந்து நம்ம குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, டிஸ்ப்ளேல வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் அப்படின்றத வந்து குடுக்க போறோம். ஓகே. ஆக்சுவலி டிஸ்ப்ளேல நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண போறோம். ஏன் அப்டின்னா, இப்ப இது வந்து நம்மளுக்கு கார்னர்ல இருக்கு. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம சென்டர்ல வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ, அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்டின்ற மாரி குடுக்குறோம். அண்ட் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தா மட்டும் போதாது. இத வந்து சென்டர்ல அலைன் பண்ணணும் இல்லையா? அப்ப ஹாரிசான்டலாவும், வெர்டிகலாவும் நம்ம அலைன் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுக்கப்புறமா அ அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வந்து குடுக்கும்போது, இந்த லெஃப்ட்ல இருந்தது உங்களுக்கு மிடில்ல வந்து போயிருச்சு இல்லையா? ஸோ இந்த ஆக்சிஸ்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸோ அதுக்காக நம்ம வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது அதே மாரி அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேஜோட சென்டர்ல வந்து வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து குடுப்போம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் குடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஏன் அப்டின்னா, இப்ப இந்த கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இது மட்டும் தான். ஓகேவா? அதாவது இந்த ஒரு லைன்க்கு இது ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்தது பட்டனுக்கு ஒரு லைன் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஆனா, இது என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுக்கு அலைன் ஐட்டம் வந்து நம்மளுக்கு இதுல வொர்க் ஆயிருக்கு. பட் ஆனா, இதோட டோட்டல் ஹைட்டே இவ்ளோதான்றனால நம்மளுக்கு அது தெரியல. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதோட ஹைட்ட வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஹைட்ட சேஞ்ச் பண்ணும்போது, இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சென்டர்ல வந்துரும். ஸோ ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 100 VH அப்படின்றதும் வந்து ஒரு ஸ்கேல். ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க பார்க்கும்போது தெரியுது இல்லையா? ஸோ இது வந்து சென்டர்ல வந்துருச்சு. இதுதான். அப்போ அலைன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு சில கேஸ்ல வொர்க் ஆகலன்னா, அதோட ஹைட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சேஞ்ச் பண்ணி ஸோ அதோட ஹைட் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஹைட்டா இருந்துச்சு. இல்ல அந்த எலிமெண்ட்டுக்கு தேவையான ஹைட்ல தான் அது இருந்துச்சு அப்படின்னா, ஹைட்ட நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. இப்ப அடுத்தது வந்து டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷன்ல நம்ம எதுக்கு அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலருக்கு வந்து குடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம 3 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஈஸ்ல குடுத்துட்டு, அதே மாரி கலருக்கும் வந்து 3 செகண்ட்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பாடிக்கு வந்து எல்லாமே நம்ம குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா? ஸோ கண்டெய்னருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டைல்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ கண்டெய்னருக்கு நம்ம வந்து பெருசா ஒரு ஸ்டைலும் குடுக்க போறதில்ல. ஜஸ்ட் வந்து அதோட அந்த அலைன்மென்ட், டெக்ஸ்ட் அலைன்மென்ட் இருக்கு இல்லையா? அத மட்டும் நம்ம வந்து சென்டர் குடுக்க போறோம். ஸோ கண்டெய்னர் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அப்படின்றத குடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வந்து இங்க நம்ம வேற என்னென்ன கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐடிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாக் அதுக்கப்புறமா டாகிள் தீம் அப்படின்ற 2 தான் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? அண்ட் இதுக்கப்புறமா டாகிள் தீம்ல வந்து டார்க் அப்படின்றதுக்கு அது டார்க் மோட்ல இருக்கும்போது, அதுக்கு ஒரு ஸ்டைல் வந்து குடுக்கணும்.
ஓகே. இப்ப இது ஐடி அப்படின்றனால நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் கிளாக் அப்படின்றத குடுத்துட்டு, ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரெம்ல வந்து வச்சுப்போம். ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 5 ரெம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ரெம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரெம் வந்து 16 பிக்சல்ஸ் மாதிரி. ஓகேவா? அப்ப ரெம் அப்படின்றது இப்ப பிக்சல்னா வந்து இது நம்ம ஃபிக்ஸ்டு சைஸ் இப்போ ஒரு வெப்சைட்லாம் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றோம்னா, அங்க இந்த மாரி பிக்சல்ஸ் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டா ஃபிக்ஸ்டு சைஸஸ் தான் நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஆனா இந்த ரெம், எம் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்கேலபிள். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பிக்சல்ஸுமே அந்த மாரி தான். பட் ஆனா ஒரு ரெஸ்பான்சிவ் சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த ரெம், எம் அப்படின்ற மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப இதுல நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இதுக்கு ஒரு மார்ஜின் வந்து கீழ குடுத்துப்போம். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்டின்றத குடுத்துட்டு, அத வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப அது கொஞ்சம் ரெட்யூஸ் ஆயிருக்கு இல்லையா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதோடைய லெட்டர் ஸ்பேசிங். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 2 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டாகல் தீம் அந்த பட்டன் இருக்கு இல்லையா? இந்த பட்டனுக்கு இப்ப வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாகல் தீம்ல இந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேடிங் வந்து குடுப்போம். இதுல இதுவும் நம்ம ஐடில தானே கிரியேட் பண்ணோம். இந்த மாரி குடுத்துக்கலாம். டாகல் தீம் அப்படின்றத குடுத்துட்டு, இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பட்டனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேடிங் வந்து குடுப்போம். ஸோ பேடிங் வந்து 10 பிக்சல்ஸ் அப்புறம் 20 பிக்சல்ஸ். ஸோ டாப் அண்ட் பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட் குடுத்தாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து அதே மாதிரி 1 ரெம் வந்து குடுத்துக்கலாம். அடுத்தது பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம பட்டனுக்குன்னே ஒரு கலர் வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? வேர்ல பட்டன் கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம குடுத்துருந்தோம். இத குடுத்துக்கலாம். இப்ப கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து பட்டன் டெக்ஸ்ட். ஸோ வேர்ல ம் இந்த பட்டன் டெக்ஸ்ட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதோடைய பார்டர். இதுக்கு வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே நம்ம ஒரு பார்டர் பார்த்தோம் இல்லையா? நம்மளுக்கு வந்து அந்த பார்டர் வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம், அந்த பார்டர வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. பார்டர் வந்து நன் அப்படின்றத குடுத்தோம்னாலே அது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ பார்டர் வந்து நன். அதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ் அதே மாதிரி 5 பிக்சல்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல்ஸ். அடுத்தது இதுல வந்து நம்ம பாயிண்டர் வைக்கும்போது, ஓகேவா? மவுஸ் பாயிண்டர வந்து மூவ் பண்ணும்போது, கர்சர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, பாயிண்டர் மாரி இருக்கணும். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இந்த மாரி வருது இல்லையா? இதுக்காக தான். கர்சர் வந்து நம்ம பாயிண்டர் குடுக்கறது. அடுத்தது ஓக் இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன பண்ண போறோம்னா, எப்பயும் போல டிரான்சிஷன். ஸோ எல்லாத்துக்குமே லாஸ்ட்டா ஒரு டிரான்சிஷன் இது வந்து குடுத்துக்கலாம். இதுல வந்து எல்லாத்துக்குமே பேக்கிரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிரான்சிஷன் அப்ளை பண்ணிரலாம். ஏன்னா நம்மளுக்கு டார்க் மோட்ல நம்மளுக்கு எல்லாமே தானே சேஞ்ச் ஆகும். அதனால ஆல் ஈஸ் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த டார்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக மட்டும் ஒரு இது வந்து குடுக்க போறோம். ஓகே. பாடி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கலர் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம கலர வந்து சேஞ்ச் பண்ணாம, இந்த வேரியபிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து நம்ம குடுப்போம். ஸோ டார்க் அப்படின்ற கிளாஸ் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்போ அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேரியபிள்ஸ்க்கே நம்ம டைரக்ட்டா கலர் சேஞ்ச் பண்ணிருவோம். ஒரு வேள டார்க் கிளாஸ் இருந்துச்சுன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வேறையா இருக்கணும். டெக்ஸ்ட் கலர் வேறையா இருக்கணும். பட்டன் இது வந்து நம்மளுக்கு நார்மலா நம்ம ஒரு ஒரு இதுலயும் போய் பேக்கிரவுண்ட் கலர், கலர் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கிளாஸையும் வந்து மென்ஷன் பண்ணி, அதுல சேஞ்ச் பண்றத விட, இந்த மாரி ஓவராலா நம்ம கலர் சேஞ்ச் பண்றதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றது. ஓகே. இப்ப வந்து பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்டின்னா, அம் ஓகே. நான் இந்த ஹெக்ஸ் கோட் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நான் அப்டியே பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டோட கலர். ஸோ டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம வந்து ஒயிட் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பட்டன் கலர் இருக்கு இல்லையா? ஸோ பட்டன் பிஜி அப்படின்ற மாரி நம்ம வச்சிருந்தோம். ஓகே. பட்டன் கலர் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். ஓகே. பட்டன் கலரும் நம்ம அதே மாரி ஒயிட் கலர் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பட்டன் டெக்ஸ்ட். ஸோ பட்டன் டெக்ஸ்ட்டும் நம்ம இந்த பேக்கிரவுண்ட் கலர் வச்சிருக்கோம் இல்லையா? இதே இதையவே நம்ம குடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி இந்த ஹேஷ் வந்து குடுத்துறலாம். ஓகே. அவ்வளோதான். இப்ப டார்க் மோடுக்கும் நம்ம கலர் வந்து குடுத்தாச்சு. ஸோ டார்க் மோட் இந்த வேரியபிள்ஸோட யூசேஜ் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒண்ணு நம்ம எல்லா இடத்துலயும் இது ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிப்பீட்டட் கலர்ஸ் வர இடத்துல. இன்னொன்னு இந்த மாரி டார்க் மோட்ல நம்ம ஒரு இடத்துலயும் சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா, டைரக்ட்டா இந்த டார்க் அப்படின்றத இது பண்ணிட்டு ஏன்னா நம்மளுக்கு பாடிக்குள்ள தானே இருக்க போது. அப்போ இந்த கலர நம்ம டைரக்ட்டா இந்த மாரி வேரியபிள்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் கோட மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். எதுக்காகன்னா, இந்த இடத்துல நம்ம கிளாக்ன்னு ஒரு ஐடி இருக்கு. டாகிள் தீம்ன்னு இருக்கு. இது 2த்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்னென்ன கிளாஸஸ் இருக்குதோ, இல்ல என்னென்ன பட்டன்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா, அது எல்லாத்துலயுமே தான் நம்ம வந்து வொர்க் பண்ண போறோம். ஸோ கிளாக் அப்படின்ற மாரி நேம் குடுத்துட்டு, டாக்குமென்ட் டாட் கெட் எலிமெண்ட் நம்ம ஐடி தானே குடுத்துருக்கோம். ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடின்றதுல என்ன நேம் அப்படின்னா, நம்ம கிளாக் அப்படின்ற நேம்ல குடுத்துடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இது குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் டாகிள் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஸோ அந்த டாகிள் பட்டன் இருக்கு இல்லையா? அதுக்காக. அத வந்து நம்ம டாகிள் பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு டாக்குமென்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்ம வந்து அது என்னன்னு குடுத்துருந்தோம்னா, ஆ டாகிள் தீம் அப்படின்ற மாரி குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அத ஒரு டைம் பார்த்துக்கலாம். டாகிள் தீம்ன்னு குடுத்துருக்கோம். ஓகே. டாகிள் தீம் குடுத்தாச்சு. இப்ப 2த்தையுமே நம்ம இந்த 2 எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஆக்சுவலி இதுல இருக்குதே இல்லையா? ஏன்னா இன்னொன்னு கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் நம்ம இது பண்ண வேணாம். டைரக்ட் எலிமெண்ட்ஸ நம்ம இந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே 2 எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளாக்க நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ணிக்கலாம். அத வந்து நம்ம அப்டேட் கிளாக் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ ஃபங்ஷன் அப்டேட் கிளாக் அப்படின்றத குடுத்துட்டு, இப்ப அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நியூ வேரியபிள வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்ட வந்து என்ன பண்ண போறோம்னா, கெட் பண்ண போறோம். ஏன்னா, அந்த டேட்ல வந்து நம்மளுக்கு டேட், ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இந்த மாரி வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்க போகுது. அண்ட் அதுலருந்து நம்ம என்ன எடுக்க போறோம் அப்டின்னா, ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ மட்டும் தனியா எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, கான்ஸ்ட் நவ் அப்டின்றதுல நியூ டேட் அப்டின்றத வாங்கிடுறோம். அடுத்தது இதுல ஹவர்ஸ் அப்டின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹவர்ஸ்ல என்ன பண்றோம்னா, ஈக்குவல் டூ நவ் ஸோ நவ்ல தான் நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஹவர்ஸ், மினிட்ஸ், எல்லாமே வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப அந்த நவ்ல இருந்து நம்ம எத மட்டும் எடுக்குறோம் அப்டின்னா, கெட் ஹார்ஸ் ஓகேவா? இந்த ஹவர்ஸ் அப்டின்றதுல மட்டும் நம்ம வந்து கெட் பண்றோம். அதே மாதிரி நம்ம இதுல என்ன பண்றோம்னா, மின்ஸ் அப்டின்றதுல நவ் டாட் கெட் மின்ஸ் அப்டின்றத குடுத்துடுறோம். அதே மாதிரி செகண்ட்ஸ் அப்டின்றதுலயும் நவ் டாட் கெட் செகண்ட்ஸ் அப்டின்றத வந்து குடுத்துடுறோம். ஓகே. இப்போ இத வந்து நம்ம குடுத்தாச்சு. ஓகேவா? இந்த அப்படின்றத வந்து நவ் அப்படின்றதுலருந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப கெட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்ப 12 மினிட்ஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு டபுள் டிஜிட்ல நம்பர் வந்துரும். அதாவது 1, 2 இந்த மாரி வந்துரும் இல்லையா? 12 ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து 2 குடுத்துருக்கோம். ஸோ 2 ஜீரோஸ் தான் எல்லா இடத்துலயுமே குடுத்துருக்கோம். அப்போ ஒரு வேளை எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பரா இருந்துச்சு. இப்ப மினிட்ஸ் சப்போஸ் இப்ப வந்து 7:00 ஆகுது அப்டின்னா, அந்த 7:00 வந்து எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர். இதே 10 அப்டின்னா, எனக்கு இப்ப வந்து மணி 10 மணி ஆகுதுன்னா, எனக்கு 10ன்னு காமிக்கும். அப்டி இல்லன்னா 7ன்னா 7ன்னு மட்டும் தானே காமிக்குது. ஸோ அந்த 7க்கு முன்னாடி அது வந்து ஒரு லீடிங் 0 வந்து ஒண்ணு இருக்கணும். ஸோ அந்த 0வ நம்ம ஆட் பண்றத பார்க்கலாம். ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட் 3த்துக்குமே சிங்கிள் டிஜிட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு லீடிங் 0 இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா,
ஹவர்ஸ். நம்ம இந்த இடத்துல வந்து கான்ஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? கான்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்ப ஹவர்ஸ் நம்மளுக்கு சப்போஸ் வந்து 10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10 அப்படின்றது அப்படியே இருக்கும். அதே நம்மளுக்கு 7 இருக்கு அப்படின்னா, அந்த 7க்கு முன்னாடி நம்ம ஒரு 0வ ஆட் பண்ணணும். ஆனா நம்ம கான்ஸ்ட்டா ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணும்போது, நம்மளால இத வந்து அப்புறமா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது ஹவர்ஸ்ல இப்ப 7 இருக்குன்னா, நம்ம 07 அத அப்டேட் பண்ணணும். அப்ப அந்த மாரி நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து நம்ம லெட் அப்படின்ற மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா லெட் அப்படின்றதுல கிரியேட் பண்ணும்போது, நம்ம வந்து வேற வேல்யூஸ் வந்து நம்மளால அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப அததான் இந்த இடத்துல பண்ண போறோம். ஹவர்ஸ் அப்படின்றதுல ஈக்குவல் டூ ஒரு வேள ப்ரீவியஸா இருக்க ஹவர் வந்து நம்மளுக்கு லெஸ் தென் 10ஆ இருந்துச்சு அப்படின்னா, லெஸ் தென் 10ஆ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிஷனல் செக்கிங். ஸோ இந்த மாரி நம்ம செக் பண்ணும்போது, அப்படி இருந்துச்சு, ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, அது கூட நம்ம வந்து ஒரு 0வ ஆட் பண்ண சொல்றோம். ஸோ 0 பிளஸ் ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸ் கூட 0 ஆட் பண்ணணும். அப்படி இல்லன்னா, எனக்கு அந்த ஹவர்ஸ் அப்படின்றது மட்டும் இருக்கட்டும். அதே மாதிரி தான் மினிட்ஸ்க்கும். ஸோ மினிட்ஸ் ஈக்குவல் டூ லெஸ் தென் 10ஆ இருந்துச்சுன்னா, அந்த மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். இல்லன்னா மினிட்ஸ் இருக்கட்டும். அதே மாரி செகண்ட்க்கும். ஓகே. இப்ப இது எல்லாமே வந்து குடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் கன்டென்ட் என்ன குடுத்துருக்கோம்? 000 அப்படின்றத வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம டைனமிக்கா இந்த இடத்துல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னா, கிளாக். ஸோ கிளாக் அப்படின்றதுல தான் நம்மளோட இந்த எலிமெண்ட் இந்த ஐடில இருக்க எலிமெண்ட்ட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால என்ன பண்றோம்னா, கிளாக் டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட்ட நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்றோம். ஸோ என்ன? நம்ம ஒரு வேரியபிள வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பேக் டிக்குள்ள டாலர் குடுத்து கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த வேரியபிள் நேம் வந்து குடுப்போம். அத தான் பண்ண போறோம். ஓகேவா? ஹவர்ஸ், அதுக்கப்புறம் மினிட்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட்ஸ். இத வந்து குடுத்தாச்சு. ஓகே. இப்போ இந்த ஃபங்ஷன் எனக்கு எப்பப்பலாம் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத வந்து குடுப்போம். ஸோ இத வந்து என்ன பண்ணுவோம், ஃபங்ஷனுக்கு வெளியில வந்து நம்ம செட் இன்டர்வல் அதாவது இந்த அப்டேட் கிளாக்க எனக்கு எப்பப்பலாம் நீ கால் பண்ணணும் அப்படின்றத குடுத்துக்கலாம். செட் இன்டர்வல் அப்டேட் கிளாக் ஸோ 1000 அப்படின்ற மாரி வேல்யூ குடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல இங்க ரன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ 11:11:02 அப்படின்றது இந்த இடத்துல கிளாக் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகே. அப்டேட் கிளாக் நம்மளுக்கு இந்த மாரி இந்த எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும். அத தான் வந்து இங்க குடுத்துருக்கோம். ஸோ அப்டேட் கிளாக் வந்து ரன் ஆகணும். அடுத்தது ஓகே. இதோட நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டாகிள் பட்டன் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து குடுப்போம். இப்போ இந்த இடத்துல இது குடுக்கும்போது டாகிள் பட்டன் நம்மளுக்கு எதுவுமே வந்து வொர்க் ஆகல. ஓகே. இப்ப இந்த டாகிள் பட்டன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ பட்டன்ல எப்பவுமே வந்து ஒரு ஈவென்ட் நடக்குதான்னு சொல்லிட்டு. கிளிக் அப்டின்றது நடந்துச்சு அப்டின்னா, டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் கிளாஸ் லிஸ்ட்ல இந்த டார்க் அப்டின்றத வந்து எனக்கு டாகிள் பண்ணணும். ஸோ அவ்ளோதான். இத வந்து என்ன பண்ணிடலாம்னா, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த டார்க் அப்டின்றது என்னன்னா, நம்மளுக்கு வொர்க் ஆகும். ஓகே. இப்போ 11, 12, 11 இந்த டைமிங் ஆட்டோமேட்டிக்கா வந்து எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு ரன் ஆகுது. அண்ட் டார்க் தீமும் இத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அத டாகிள் பண்ணுது. ஸோ இதேதான். இது வந்து நம்மளோட ஒரிஜினல் அண்ட் இத கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாரி டெக்ஸ்ட் கலர் எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? வேரியபிளா. இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, வொர்க் ஆகும். ஸோ இதுதான். இதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிஜிட்டல் கிளாக். ஸோ இத வந்து நீங்க வெப்சைட்லயும் இந்த ஒரு சின்ன ஃபீச்சர வந்து கிரியேட் பண்றீங்கன்னா, இதுலயும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.